கண்ணதாசன் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் டத்தோ ஸ்ரீ எம். சரவணன் தலைமையில் நடைபெற்ற 49வது கண்ணதாசன் விழாவில் 5 விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜாலான் ஈப்போவில் உள்ள செட்டியார் மண்டபத்தில் இவ்வாண்டு கண்ணதாசன் விழா பாடல்களுடனும் சிறப்பு பேச்சாளர்களின் படைப்புகளுடன் மிகவும் கோலாகலமாக தொடங்கியது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பு அங்கமாக தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்கள் என 5 விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இதுவரை 246 பேர் கௌரவிக்கப்பட்டனர். இம்முறை எழுத்தாளரும் தமிழ் ஆர்வலருமான முரசு நெடுமாறன், கலை மாமணி கலைவாணி, நாட்டின் புகழ்பெற்ற பாடகர்களான எம்.எஸ். பிரிட்டோ மற்றும் தண்டபாணி உட்பட டத்தின் ஸ்ரீ கோமதி தெய்வீகன் ஆகியோருக்கு விழா தலைவரும் ம.இ.க. தேசிய துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ எம். சரவணன் விருது வழங்கி கௌரவித்தார். இவ்விழா குறித்து பேசுகையில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ஸ்ரீ சரவணன் இவ்வாறு கூறினார். காலங்களை கடந்த கீதங்களாக சிறுகூடல் பட்டி தந்த காவிய கவிஞனாக காலத்தால் அழியாத கவியரசு கண்ணதாசன் அவர்கள் விட்டுச் சென்ற இலக்கியங்களை கேட்பதும் பார்ப்பதும் ரசிப்பதும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். கண்ணதாசன் விழா 2024 மிக சிறப்பாக நடந்தேறியது என குறிப்பிட்ட அவர், இலக்கிய ஆர்வலர்கள் அலையென திரண்டு கண்ணதாசனின் இலக்கிய இன்பம் பருகினர் என பதிவு செய்தார். தமக்கென ஒரு உலகை படைத்துக் கொண்டு அதில் தாமே சக்கரவர்த்தியாய் அமர்ந்து கொண்டு வாழ்ந்த நம் கவியரசு கண்ணதாசனை போற்றி புகழ இன்னும் ஒரு பிறவி வேண்டும் என்றும் சரவணன் மேலும் தனது பதிவில் அவ்வாறு குறிப்பிட்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.